Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கோவை வடக்கு சிங்காநல்லூர் ஆகிய சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் 1-to-1 ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரலை காட்சிகளுடன் இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் தற்போது அறிவாலயத்தில் 1-to-1 ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த தொகுதிகள் 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது குறைந்த வாக்கு பெற்ற நாடாளுமன்றத்துக்குட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் என முதற்கட்டமாக பல்வேறு தொகுதிகளை கணக்கிட்டு அந்த தொகுதியினுடைய நிர்வாகிகளை முதலமைச்சர் சந்தித்து பேசி வருகிறார். குறிப்பாக வரும் தேர்தலில் 200 தொகுதி இலக்கு என்ற அடிப்படையில் திமுக தன்னுடைய பணிகளை துவங்கி நடைபெற்று வருகிறது. பல்வேறு திட்ட பணிகளுக்கு மத்தியில் ஒன்றிணைவோம் தமிழ்நாடு என்ற அடிப்படையில் அனைவரையும் கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மேற்பட்ட தமிழ்நாட்டை சேர்ந்த மக்களுக்கு திமுகவுடைய உறுப்பினர்களாக்கி இருக்கிறார்கள். எனவே அதன் அடிப்படையில் பொதுமக்களை தினந்தோறும் சந்தித்து திண்ணை பிரச்சாரங்கள் உள்ளிட்ட பிரச்சாரங்கள் மூலம் அரசனுடைய சாதனை திட்டங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளையும் உடனுக்குடன் வழங்கிட வேண்டும் என்றும் தற்போது திமுக தலைமையின் சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே தற்போது 100 பேருக்கு ஒருத்தர் என்ற PLC பூத் லெவல் கமிட்டி என்று அமைக்கப்பட்டு அவர்களுக்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இதன் அடிப்படையில் தான் தற்போது இன்றைய தினம் கோவை வடக்கு மற்றும் சிங்காநல்லூர் என 2 சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நிர்வாகிகளை முதலமைச்சர் சந்தித்து வருகிறார். ஒரு தொகுதிக்கு மண்டல பொறுப்பாளர் முதல் ஒன்றிய மற்றும் பகுதி கழக செயலர்களை தொடர்ச்சியாக 10 நிமிடம் ஒருவரும் தனித்தனியே முதலமைச்சர்கள் பேசி வருகிறார். அப்போது அங்கு இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனையை உடனடியாக சரி செய்து அனைவரும் ஒன்றிணைந்து வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டும் என்றும் அரசனுடைய சாதனை திட்டங்களை பொதுமக்களிடம் எடுத்துச் செல்லும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை பொதுமக்களை சேர்ந்து எடுக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு வருகிறார். அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் 2 சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நிர்வாகிகளை முதலமைச்சர் சென்று வருகிறார். கோவை வடக்கு மற்றும் சிங்காநல்லூர் என கடந்த முறை கோவையை பொறுத்தவரைக்கும் 10 தொகுதியிலுமே அதிமுக கூட்டணி வெற்றி பெற்ற நிலையில் கூடுதலாக மேற்கு மண்டலத்தில் அதிக கவனம் செலுத்தி தற்போது திமுக அதனுடைய பணியை துவங்கியிருக்கும் நிலையில் தற்போது மேற்கு மண்டலத்துக்குட்பட்ட 2 தொகுதியினுடைய நிர்வாகிகளை முதலமைச்சர் சென்று வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available.